ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தர்றேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம்னா இது வந்து 4வது கரண்ட் அஃபேர். இதில் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்படாஸ் நாட்டின் உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸுங்கிற உயரிய விருதை வந்து பிரதமர் மோடிக்கு வந்து நாட்டு அரசு வந்து வழங்கியிருக்கு. பார்படாஸ் நாட்டின் உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ்ங்கிற உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு பார்படாஸ் நாட்டின் அரசால். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, அதிக செல்வந்தர்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 4வது இடம் பிடிச்சிருக்கு. அதிக செல்வந்தர்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 4வது இடம் பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜப்பான். அதிக செல்வந்தர்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 4வது இடம் பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜப்பான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பிங்க் ஆட்டோ திட்டம். மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு வந்து பிங்க் ஆட்டோ திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து துவங்கியிருக்காங்க. சர்வதேச மகளிர் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 8. அன்னைக்கு வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் அப்படிங்கிற மகளிர் ஆட்டோ திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக ஒரு 250 பேருக்கு வந்து பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த பிங்க் ஆட்டோ திட்ட சேவை வந்து துவங்கியிருக்காங்க. இதன் மூலம் என்னென்ன பார்த்தோம்னாக்கா, இந்த திட்டத்தின் மூலம் அந்த ஆட்டோக்கள் வாங்க 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்துக்கு அந்த ஆட்டோ வாங்குறாங்களா அந்த பெண்களுக்கு வந்து 1 லட்சம் வரை மானியம் வந்து வழங்குது நம்ம தமிழக அரசு. பிங்க் ஆட்டோ திட்டம்ங்கிறது பெண்களுக்கான திட்டம். இப்போ உலக பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலாக அந்த பெண் ஆட்டோ டிரைவர்கள் வந்து 1 லட்சம் வரை மானியம் வாங்க முடியும் தமிழக அரசில். மகளிர் தினத்தையொட்டி பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கியிருக்காங்க. மகளிர் தினம் வந்து மார்ச் 8. அன்னைக்கு வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரூ 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் ரூ 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் இருப்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ரூ 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர். இதில் வந்து நம்ம இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம்ங்கிறவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் நம்ம இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம்ங்கிறவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஒரு திட்டம், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. இந்த திட்டத்தை பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து 2019ஆம் ஆண்டு அறிமுகம் செஞ்சது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தோம்னாக்கா, மாதம் ரூ 55 செலுத்தி வந்தால் நிலையான பென்ஷன் தொகையாக ரூ 3,000 கிடைக்கும். அதாவது இது வந்து மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகிற வகையில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓய்வு வயது எட்டிய பிறகு இந்த தொகை வந்து கிடைக்கும். குறைவான வருவாய் ஈட்டுபவர்களுக்கு கூட ஓய்வு காலத்தில் நிதி ஆதாரத்தை அளிக்கும் விதமாக இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனாங்கிற திட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது வந்து மாதம் 55 செலுத்தி வருவதன் மூலம் நிலையான பென்ஷன் தொகையாக 3,000 வந்து அமௌண்ட் கிடைக்கும். அந்த ரிட்டையர் ஆகிற ஏஜுக்கு அப்புறம் 3,000ங்கிறது ஒரு நிலையான அமௌண்ட்டாக கிடைக்கும். இது வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் இருக்காங்களே, அதாவது குறைவான வருவாய் ஈட்டுபவர்கள் இருக்காங்களே,
அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓய்வு காலத்தில் நிதி ஆதாரத்தை அளிக்கும் விதமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா முக்கியமான கண்டஃபேர் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி பேராசிரியர் விமலாங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் விமலாங்கிறவங்களுக்கு தான் வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து எந்த நூலுக்காக கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா எண்ட ஆண்கள் அப்படிங்கிற ஒரு மலையாள நூலை தமிழ் மொழிபெயர்த்துக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த எண்ட ஆண்கள்ங்கிறது யாருடைய நூல்னு பார்த்தோம்னாக்கா அதாவது எண்ட ஆண்கள்ங்களோட நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா எழுத்தாளர் நளினி ஜமிலா. அவங்களுடைய நூலை வந்து இவங்க வந்து தமிழில் மொழிபெயர்த்ததன் மூலம் இவங்களுக்கு இப்போ சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த விமலாங்கிறவங்களுக்கு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் விமலா. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்குனாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியரான விமலாங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா 44 கோடி இந்தியர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள்ளன்னு பார்த்தோம்னாக்கா 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 44 கோடி பேர் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து பேட்டி ஒன்றில் கூறியிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் சமூக ஊடக கணக்குகளை இயக்கிய 6 பெண்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து அவங்களுடைய சமூக ஊடக கணக்குகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு 6 பெண்களை வந்து இயக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 பெண்கள் யாருங்கிறவங்கள பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த செஸ் வீராங்கனையான வைசாலி. செஸ் வீராங்கனை வைசாலி சென்னையை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைசாலி. அந்த 6 பேரில் இவங்களும் ஒருத்தவங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீராங்கனையான வைசாலியும் ஒருத்தவங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா எலினா மிஸ்ரா. இவங்க வந்து ஒரு அணு விஞ்ஞானி. ஒடிசா மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தை சேர்ந்த அணு விஞ்ஞானி தான் வந்து எலினா மிஸ்ராங்கிறவங்க. அடுத்து தேர்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஷில்பி சோனி. இவங்களும் பார்த்தோம்னாக்கா இஸ்ரோவை சேர்ந்த விஞ்ஞானி. மத்திய பிரதேசத்தின் சாகர் பகுதியை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி. அடுத்து ஃபோர்த் யாருன்னு பார்த்தோம்னா அனிதா தேவி. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒரு தொழிலதிபர். பீகாரின் நாலந்தா மாவட்டம் ஆனந்தபூர் கிராமத்தை சேர்ந்த தொழிலதிபர். அடுத்து ஃபிஃப்த் யாருன்னு பார்த்தோம்னா அஜய் தாஸா. இவங்களும் பார்த்தோம்னா தொழிலதிபர் தான். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரை சேர்ந்த தொழிலதிபர். அஜய் தாஸாங்கிறவங்களும் ராஜஸ்தான் சேர்ந்த ஜெய்ப்பூரை சேர்ந்த தொழிலதிபர். அடுத்து சிக்ஸ்த்து கடைசி அந்த 6 பேரில் வந்து சிக்ஸ்த்து பார்க்க போகிறோம். அஞ்சலி அகர்வால். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சமர்த்தியம்ங்கிற அமைப்போட தலைவர் தான் வந்து அஞ்சலி அகர்வால். உமன்ஸ் டே அன்னைக்கு பிரதமர் மோடியோட சமூக ஊடக கணக்குகளை ஒரு 6 பெண்களை வந்து இயக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்கள தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களா பார்த்துட்ருக்கோம். 6வதாக பார்த்தவங்க தான் வந்து அஞ்சலி அகர்வால். இவங்க வந்து டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சமர்த்தியம்ங்கிற அமைப்போட தலைவர். அடுத்து 5வதாக பார்த்தது யாருன்னு பார்த்தோம்னா அஜய் தாஸா. இவங்க தொழிலதிபர். இவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து 4வதாக பார்த்தோம்னாக்கா அனிதா தேவி. இவங்களும் தொழிலதிபர். இவங்க பார்த்தோம்னா பீகாரை சேர்ந்தவங்க. பீகாரின் நாலந்தா மாவட்டம் அனந்தபூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து 3வது பார்த்தோம்னாக்கா ஷில்பி சோனி. இவங்க வந்து இஸ்ரோ விஞ்ஞானி. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அடுத்து செகண்டாக பார்த்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா எலினா மிஸ்ரா. இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரத்தை சேர்ந்த அணு விஞ்ஞானி. ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்னாக்கா செஸ் வீராங்கனையான வைசாலி. இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதமர் மோடியின் உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் சமூக கணக்கு ஊடகங்களை
வைக்கிறதுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து யாருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம செஸ் வீராங்கனையான வைசாலிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடைசி கரண்ட் அஃபேர், பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுறதுல நம்ம இந்தியா வந்து 2வது இடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுறதுல நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடம் வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா முதலிடத்தில் அமெரிக்காவும் 2வது இடத்துல நம்ம இந்தியாவும் இடம் வகிக்கிறோம். ஒருத்தரை ரீகால் பண்ணிடுவோம். பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பார்படாஸ் நாட்டின் ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ்ங்கிற உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அதிக செல்வந்தர்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 4ஆம் இடம் வகிக்கிறது. இதில் முதல் இடத்துல பார்த்தோம்னா அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜப்பான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மகளிர் தினத்தை முன்னிட்டு பிங்க் ஆட்டோ திட்டத்தை நம்ம தமிழக அரசு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. மகளிர் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 8 அன்றைக்கி வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் ஃபஸ்ட்டு ஒரு 250 பேருக்கு ஆட்டோ வழங்கி திட்டத்தை வந்து துவங்கியிருக்காங்க. இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தின் மூலம் அந்த பெண் ஆட்டோ டிரைவர்கள் வந்து 1 லட்சம் வரை மானியம் பெற முடியும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் 80,000 கோடி மதிப்பிலான தங்கப்படிமம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர். இதில் வந்து நம்ம இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியனில் நம்ம இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் ஆயிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்துச்சு. இந்த திட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 55 செலுத்தினால் நிலையான பென்ஷன் தொகையாக 3000 கிடைக்கும். இது வந்து குறைவான வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வந்து ஓய்வு காலத்தில் நிதி ஆதாரத்தை அளிக்கும் விதமாக இந்த திட்டம் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா முக்கியமான கரண்ட் அஃபேர், சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் விமலாங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் விமலாங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து எந்த நூலை மொழிபெயர்த்ததன் மூலம் இந்த விருது கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எண்ட ஆண்கள் அப்படிங்கிற ஒரு மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததன் மூலம் இவங்களுக்கு இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு. இந்த எண்ட ஆண்கள்ங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா நளினி ஜமீலா. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா நெல்லை பேராசிரியர் விமலா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 44 கோடி பேர் இந்தியர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க. 2050ஆம் ஆண்டில் 44 கோடி இந்தியர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் சமூக ஊடக கணக்குகளை இயக்கிறதுக்கு ஒரு 6 பெண்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைசாலி. அடுத்து வந்து செகண்ட் பார்த்தோம்னா எலினா மிஸ்ரா. இவங்க வந்து ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தை சேர்ந்த அணு விஞ்ஞானி. அடுத்து தேர்ட் வந்து சில்பி சோனி. இவங்க வந்து மத்திய பிரதேசம் சாகர் பகுதியை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி. அடுத்து ஃபோர்த் வந்து அனிதா தேவி. இவங்க வந்து தொழிலதிபர். பீகாரின் நாலந்தா மாவட்டம் அனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த தொழிலதிபர். அடுத்து ஃபிஃப்த் வந்து அஜய்தா ஷா. இவங்க வந்து ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரை சேர்ந்த தொழிலதிபர். அடுத்து 6வது யாருன்னு பார்த்தோம்னாக்கா அஞ்சலி அகர்வால். இவங்க டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சமர்த்தியம்ங்கிற அமைப்போட தலைவர். அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர், பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுறதுல நம்ம இந்தியா வந்து 2வது இடம் வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் முதல் இடத்துல அமெரிக்காவும் 2வது இடத்துல இந்தியாவும் இடம் வகிக்குது. தேங்க்யூ.